அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டகாலம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை விட்டு தராம வாழக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, இவங்க காலில் போய் உழலாமா, இவங்க கையில போய் உழலாமா அப்படிங்கறதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. உண்மையானவங்களா இருப்பாங்க, நேர்மையானவங்களா இருப்பாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலம் இவங்க கிட்ட கிடையாதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருப்பாங்க. அதனாலேயே என்னமோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க. இவங்களுக்கு பயனா என்னன்னு கூட தெரியாதுங்க. எதை கண்டு பயப்பட மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிக்குதோ அந்த மாதிரி இவங்க நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற நெளிவு சுழிவுகளை கண்டுபிடிச்சு அதன்படி தாங்க வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுவாங்க. ராசி மண்டலத்துல 6வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னி ராசி. கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம். இவங்க எல்லாரும் கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. கன்னி ராசிக்கு நட்பு ராசியா இருக்கவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புவாங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதுல ஆர்வம் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்கும். பேச்சிலையும் சரி, செயலையும் சரி, அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படிங்கறதுல முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க தாங்க நம்மளோட கன்னி ராசிக்காரங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க, ஒரே மாதிரிதான் பழகுவாங்க. யார் உதவின்னு வந்து கேட்டாலும் பாரபட்சம் பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இந்த வீடியோ பதிவு கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு பதிவுங்க. கன்னி ராசியில பிறந்தவங்க, அவங்களோட நண்பர்கள், உறவினர்கள் என யாரா இருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா பலன் கிடைக்குங்க. கன்னி ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க வாழ்க்கை முறை என்ன என்பதை பத்தி உலகெங்கிலும் உள்ள கன்னி ராசிக்காரங்க எல்லாரும் இந்த வீடியோ பதிவின் மூலமா விரிவா தெரிந்து கொள்ளலாங்க. நம்மளோட சனி பகவான் 5 உரியவருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கண்டக சனி நடக்குதுங்க. இதனால உங்க வாழ்க்கையில மந்தமான மனநிலை, உடல்நல கோளாறு, காரியத்தட, சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது போன்ற பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. கன்னிராசிக்காரங்க ஒரு காலத்துல துருதுருன்னு இருந்திருப்பீங்க. இன்னைக்கு சோர்ந்து போய் மற்றவங்களோட அறிவுரையை கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் தொழில்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க. நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு வேலையிலும் தொழிலும் ஒரு முடிவென்பதே கிடையாதுங்க. இவங்க அன்பையும் பாசத்தையும் அதிகம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா பெரும்பாலும் இவங்க ஏமாற்றத்தை தாங்க சந்திக்கிறாங்க.
இதனால இவங்க தங்க பாதையில கவனம் செலுத்தாம ஏனாதானோன்னு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க திட்டங்களை சரியா தீட்டி எதையும் சுருக்கமா முடிக்க நினைக்கிறாங்க. கிரக நிலைகள் சரியில்லாததுனால இவங்க நினைத்த முன்னேற்றத்தை அடைய முடியறது இல்லைங்க. தடை தாமதம், வண்டி வாகன பழுதுகள், மன அழுத்தம், நண்பர்களால மனஸ்தாபம் போன்ற பிரச்சனையால இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. கிரக நிலைகள் நல்லதையும் கொடுக்குங்க, கெட்டதையும் கொடுக்குங்க. அதை முழுமையா ஏத்துக்கொண்டு நடைமுறையில சாத்தியமான விஷயங்களை நம்ம செய்யணுங்க. 2 வருஷம் சரியில்லை அப்படின்னு நம்ம வீட்டுல உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. கன்னிராசிக்காரங்க எதிலையுமே கவனமா இருக்கணுங்க. குறிப்பா மத்தவங்க உழைப்ப சுரண்ட நினைக்கும் போது, உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நெளிவு சுழிவுகளை தெரிந்து அதன்படி நீங்க வாழ்க்கையில முன்னேறணுங்க. கன்னிராசிக்காரங்களே, நீங்க வெகுளியா இருக்கிறதுனால நீங்க எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்க. நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து யார் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொண்டு அதன்படி நீங்க வாழ்க்கையில வாழணுங்க. கன்னி ராசியில பிறந்த குழந்தைங்க படிப்புக்காக தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. வெளிநாடு சென்று ஜாலியா ஊர் சுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இவங்க மனசுல இருக்குங்க. இவங்க இயற்கையை ரசிக்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. கலைத்திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். மீடியா நடிப்பு துறையில ஆர்வம் உள்ளவங்களா இவங்க இருக்காங்க. ரசிகர்களை கவர்ந்து அவங்களோட கவனத்தை ஈர்க்க இவங்க விரும்புவாங்க. இடமாற்றம் ஏற்பட இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சனி வக்ரமா இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. நம்மளோட சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, வண்டி, வாகனம், நிலம் போன்ற சுகஸ்தானத்துல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ரியல் எஸ்டேட் செய்யறவங்களுக்கு இது சுறுசுறுப்பான காலகட்டமா இருக்குதுங்க. ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கறது ரொம்பவும் தவறான விஷயங்க. வருஷத்துக்கு 1 முறை இல்லைன்னா 2 முறை பார்த்தா போதுமானதுங்க. எதிர்காலத்தை தெரிந்து கொள்றதுல கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்குங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க இளமை தோற்றத்தோட இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில எந்த வழிய பின்பற்றினாலும் அது உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதையே கொடுக்கணுங்க. மற்றவங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்கவே கூடாதுங்க. உதவி செய்தாலும் உபத்திரம் செய்யவே கூடாதுங்க. கன்னிராசிக்காரங்க மற்றவங்களால ஈர்க்கப்படுறாங்க. ஆனா நல்லதையே ஈர்க்கும் மனிதரா மாறணுங்க. கண் திருஷ்டி, பொறாமை போன்றவற்றிலிருந்து நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணுங்க. இந்த வீடியோ பதிவுல பொதுவான பலன் மட்டும் இருக்கிறதுனால ஒவ்வொருவரோட சுய ஜாதகமும் வேறுபடுங்க. குழப்பமான மனநிலையை தீர்த்து தெளிவான மனதோட நீங்க வாழ்க்கையில முன்னேறணுங்க. ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்காகத்தான் அப்படிங்கறத உங்க மனசுல நீங்க பதிய வைக்கணுங்க. கடந்த கால கஷ்டங்களை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதன்படி உங்க வாழ்க்கைய வழி நடத்தணுங்க. விநாயகரை வழிபாடு செய்யுங்க. சனி பகவான வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கன்னிராசிக்காரங்களே, இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாக்யஸ்தானத்துல சுக்கிரனுங்க, தொழில் ஸ்தானத்துல சூரியனும் குரு இருக்காங்க. லாபஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வர போகுதுங்க. காரியத்தடை நீங்கி அனுகூலம் பிறக்க போகுதுங்க. மதிப்பு மரியாதை உயர போகுதுங்க. வீண் வாதங்களை தவிர்ச்சிருங்க. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது. புதிய வீடு வாங்க வாய்ப்பு உண்டாக போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்க போகுதுங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்றது உங்க வாழ்க்கையை இன்னும் அழகாக்குங்க. தொழில் நிமித்தமா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. நீங்க அரசு துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, தனியார் துறையில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. தகுதிக்கு ஏத்த அளவுக்கு சம்பள உயர்வு, உங்க தகுதிக்கு ஏத்த அளவுக்கு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. உழைப்புக்கேற்ற லாபம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு வேலை பளு குறைய போகுதுங்க. வருமானத்துல எந்த அளவுக்கும் குறையே இருக்காதுங்க. உடன் பணிபுரிவோர் எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையா நடந்துக்க போறாங்க. கலைத்துறையினருக்கு உங்களோட முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்க போகுதுங்க. பொதுவா சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4 பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உயர போறீங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுது. பொருளாதார ரீதியாக சிறப்பா நீங்க இருக்க போறீங்க. அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்தியா இருக்க போகுது. எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உங்க குடும்பத்துல அனுசரணை ஏற்பட போகுது. பெண்களை பொறுத்தவரை குடும்பத்துல ஒற்றுமையா வாழ போறீங்க. மாணவர்களை பொறுத்தவரை தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்க போறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை படிச்சு உங்க வாழ்க்கைய சிறப்பா அமைச்சுக்க போறீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, படிச்சு முடிச்சிட்டோம், 2-3 டிகிரி படிச்சிட்டோம், எங்க படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல, எங்க வாழ்க்கை இப்படியே போயிரும் போலயே, பிடிக்காத வேலையை எத்தனை நாளைக்கு பாக்குறது, நாங்க வாங்குற சம்பளம் எங்க குடும்பத்துக்கு பத்தமானீங்குது, எங்க வாழ்க்கையில எப்பதான் விடிவு காலம் வரும் அப்படின்னு நீங்க புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேத்த உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. வீடு வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, நகை நட்டு வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. படிச்சு முடிச்சுட்டு தேர்வெழுதி கொண்டிருக்கிற குழந்தைங்களுக்கு அரசு உத்தியோகத்துல நிச்சயமா வேலை கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமா மாறுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு வாங்க. ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி, ஓம் விநாயகரே போற்றி. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுதுங்க. சொன்ன சொல்ல எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க போராடிட்டு இருக்க போறீங்க. ஒரு சில பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்க நேரிடலாங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க குடும்பத்துல விருந்தினர்களோட வருகையால செலவுகள் உண்டாக போகுதுங்க. உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடப்ப போகுதுங்க. திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க. குழந்தை பேரு கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா அமோகமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம். கொஞ்சம் பொறுமையா பொறுப்பா இருங்க. நிதானமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. புத்தியால எதையுமே நீங்க சமாளிக்க போறீங்க. உங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை எல்லாம் நண்பனாக்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே முடிவு பண்றது ரொம்பவும் நல்லதுங்க. தெளிவான சிந்தனைகள் உங்க மனசுல தோன்ற போகுதுங்க. எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணி இந்த காரியத்தை பண்ணலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு செயல்படுங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கி வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்களால அனைத்து விஷயங்களையுமே செஞ்சு முடிக்க போறீங்க. அந்தஸ்துல உயர போறீங்க. கௌரவத்துல உயர போறீங்க.
புதிய நபர்களால உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் ஏற்பட போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு